வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வில் அம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பண்ணலான்னு பண்ணேன். இது வந்து சூப்பராகவே இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஆணி வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப பவராக இருக்குது. நீங்கள் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வில் அம்பு வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நாம் வந்து வில்லு செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கருவேல மரத்தில் உள்ள குச்சை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாவும் வளையும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த குச்சை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து நீங்கள் வந்து மூங்கில் குச்சி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே பெட்ரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா வளையும், சூப்பராகவே இருக்கும். இந்த கருவேல மரம் இந்த குச்சி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சைடு வந்து குச்சிகளை வந்து வெட்டி போட்டுருங்க. வெட்டிட்டு நடுவில் உள்ள குச்சி மட்டும் தான் தேவை. வீட்டு பக்கம் கருவேல மரங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பொசிஷனில் வளர்ந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது ஃபஸ்ட்டே வெட்டி போட்டுருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது நிலத்தடி நீர் மட்டத்தை டோட்டலாக இதை பண்ணிடும். ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னா அதை எதுவுமே பண்ண முடியாது, வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த குச்சை வந்து வெட்டி நடுவில் உள்ளதை மட்டும் நம்மளுக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே நான் வெட்டி எடுத்துக்கிறேன். வீட்டுக்கு வந்து ஒரு 3 குச்சி மாதிரி இந்த மாதிரி வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஒரு குச்சியாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அம்பு செய்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து சில சின்ன சின்ன குச்சி இருந்தால் கூட இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நல்லா செதுக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து முள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து இதை நல்லா சீவி விட்டுக்கோங்க. சீவி விட்டால் தான் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நல்லா சீவி விட்ருங்க கத்தியை யூஸ் பண்ணி. இப்போ வந்து நம்ம நல்லா சீவிட்டோம், பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வளைச்சி பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நல்லா வளையும், கம்பே நல்லா வளையும். ஸோ அதுக்காக வந்து நம்ம பவர்ஃபுல்லான வில்லு தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நல்லா வளைஞ்சு நம்மளுக்கு டார்கெட் வந்து அதிகமாக உள்ளதாக வந்து இதை அச்சீவ் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கம்பை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நூல் வந்து சுற்றணும். நூல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நூலை சுற்றக்கூடாது, இது வந்து நைலான் நூல். இந்த மாதிரி நைலான் நூலை வந்து சுற்றினீங்க அப்படின்னா ரொம்பவே பவராக இருக்கும், பியாது அவ்வளோ சீக்கிரம். அதுக்கடுத்து இந்த கம்பில் வந்து பார்த்திங்கன்னா வில்லில் இந்த கடைசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கோங்க. அப்படி வெட்டி விட்டுட்டு நூல் சுற்றினீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரம் வந்து நூல் வந்து உருவாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே தான் அடுத்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நான் வந்து கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வெட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நூல் சுற்றணும் அப்படின்னா சீக்கிரம் உருவாது, அதுக்காக தான். இப்போ அந்த கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு நூலை கொஞ்சம் போல் வச்சுட்டு அதுக்கடுத்து நல்லா சுற்றிடுங்க. இந்த மாதிரி நல்லா சுற்றிட்டு முடிச்சு போட்டாலே போதும், நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகிடும், உருவே உருவாது. இப்போ இந்த மாதிரி நான் நல்லா சுற்றிட்டேன். அதுக்கடுத்து நார்மல் முடிச்சு தான் ஒரு 2 முடிச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா முடிச்சு வந்து ஸ்ட்ராங்காக வந்து போட்டாச்சு, இழுத்து விட்டுக்கோங்க நல்லா. இப்போ வந்து நம்மளுக்கு முடிச்சு வந்து நல்லா போட்டாச்சு. அதுக்கடுத்து அந்த சைடு வந்து நல்லா இழுத்துக்கோங்க. அந்த கம்பு வந்து நல்லா பெண்ட் ஆகணும், பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பெண்டாக இருக்குது பார்த்திங்களா? இந்த மாதிரி பெண்டாகிற மாதிரி வச்சுட்டு இதை இழுத்து விட்டிங்கன்னா போதும், நல்லா வந்து நூல் வந்து டைட்டாக இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா டைட்டாக வச்சுட்டு நல்லா சுற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா பெண்டாக இருக்குது பார்த்திங்களா? அதுக்கடுத்து நீங்கள் நார்மலாக அங்கிட்ட சுற்றி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுவும் நல்லா ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம வில்லு வந்து செஞ்சிட்டோம், பவர்ஃபுல்லான வில்லு வந்து ரெடி பண்ணிட்டோம், முக்கால்வாசி ரெடி பண்ணிட்டோம். இன்னும் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் கெட்டிட்டு இந்த மாதிரி இழுத்து நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. நல்லா இழுத்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம டார்கெட்டை வந்து கரெக்டாக அச்சீவ் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு கட்டைப்பையில் உள்ள கம்பை வந்து இதில் சென்ட்ரு பொசிஷனில் வச்சு இந்த மாதிரி கெட்டிட போகிறோம். இந்த மாதிரி கெட்டிட்டோம் அப்படின்னா இதிலேருந்து வந்து வில்லை வந்து வச்சு டார்கெட்டை எய்ம் பண்ணி அடித்தோன்னு நினச்சிக்கோங்களேன், எங்கேயும் விலகாது, கரெக்டாக வந்து டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கட்டைப்பையில் அந்த இதை வந்து நடுவில் வச்சு நல்லா கெட்டிடுங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி பைப் லைட்னாலும் சின்ன பிவிசி மாதிரி சின்னதாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து நல்லா வச்சு அடிக்க முடியும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வில்லை வந்து நம்ம நல்லா அந்த மாதிரி கெட்டியாச்சு. கெட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம் வந்து அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிடுங்க அந்த இதை. ஏன்னு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நம்மளுக்கு நல்லா டைட்டாக வந்து அந்த பொசிஷன்லேயே நிற்கணும், அதுக்காக இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிடுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வில்லு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து அம்பு செய்ய போகிறோம். அம்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேம்பூ ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் கரெக்டாக என்கிட்ட 2-3 நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து அந்த கருவேல மரத்தில் உள்ளதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதுக்கு வந்து முன்னாடி வந்து ஆணி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பவராக இருக்கும். முன்னாடி வந்து
இதை வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்காக வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா, கத்தியை வந்து வச்சு அதை கொஞ்சம் 2ஆக வந்து லைட்டாக வெட்டி விட்டுக்கிறேன். வெட்டி விட்டுட்டு ஆணியை வந்து நடுவில் வச்சு ஃபிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆணியை வந்து நடுவில் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம நூல் சுற்றிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த இது பேம்பு ஸ்டிக் இந்த இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நான் கருவேல மரத்துலேயே அந்த சைடு வந்து சின்ன குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பண்ண போல கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், கையில் வந்து வெட்டிக்கிறாதீங்க. ஆணி ரொம்பவே பவராக இருக்கும். இப்போ நான் லைட்டாக தான் இழுத்துச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் ரத்தமே வந்துருச்சு. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் இந்த இது பண்ண போல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கத்தி யூஸ் பண்ணாலும் சரி, கொஞ்சம் இந்த மாதிரி குண்டூசி அடுத்த ஆணி இந்த மாதிரி இதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டு கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி அதை சுற்றி வந்து தடவிட்டு அதை வந்து நூல் நல்லா சுற்றிடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நூல் சுற்றிட்டிங்கனாலே போதும், நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துலேயே அது வந்து அந்த ஆடாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து நூல் சுற்றுறோம். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா நூல் சுற்றி கெட்டிடுங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு வந்து 3 இது வந்து அம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்பவே பவர்ஃபுல்லான அம்பு. பாருங்கள் எவ்வளோ பவராக இருக்குன்னு பாருங்கள், நல்லாவே இருக்குது. சூப்பர். இதை தான் நம்ம வந்து வில்லை வச்சு டெஸ்ட் பண்ண போகிறோம். சரி ஓகே, நம்ம வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக வந்து நான் ஒரு அட்டைப்பெட்டியை வச்சு அடித்து பார்க்குறேன். டார்கெட் வச்சு பாருங்கள், சூப்பராகவே அடிக்குது. நம்ம வந்து நினச்ச மாதிரியே வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, பவராக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், அட்டையில் வந்து கரெக்டாக அடிச்சிருச்சு. பாருங்கள், நம்ம வந்து அந்த சின்ன பைப் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, பைப் வச்சுருக்கனால வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணோம். அந்த சைடு வந்து விலகாமல் போகும். அதுக்காக தான் வந்து நம்ம அந்த பைப் வந்து யூஸ் பண்ணுறோம். அவ்வளவுதான். அதுக்கடுத்து நம்ம வந்து வரிசையாக வந்து ஒரு டார்கெட் வச்சு அடிக்கலாம். இப்போ வந்து நான் டார்கெட்டை வந்து தூரத்தில் வச்சுருக்கேன். தூரத்தில் வச்சுட்டு இப்போ நம்ம அடித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து அடிக்கிறேன், மிஸ் ஆயிடுச்சு. அடுத்து 2வது வந்து நம்ம அடிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேம்பு ஸ்டிக் அந்த மாதிரி வில்லை வந்து கரெக்டாக வந்து அம்பை வந்து இந்த மாதிரி வில்லில் வந்து இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னாலே அந்த இதில் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து இந்த இதை பிடிச்சிட்டு கீழே இந்த மாதிரி பிடிச்சிட்டு இழுத்து விட்டு அடித்தாலே போதும், சூப்பராகவே அடிக்கும். இப்போ அடிக்கலாம். சூப்பர். பாருங்கள் எவ்வளோ பவராக வந்து அடிச்சிச்சின்னு பாருங்கள். நம்ம டார்கெட் வச்சதே கரெக்டாகவே அடிச்சிருச்சு. இப்போ வந்து முன்னாடி போய் காட்டுறேன். பாருங்கள், நம்ம அட்டையில் தான் அடிச்சிருக்கு, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எய்ம் பண்ணது வந்து கொஞ்சம் கரெக்டாகவே இருக்குது. இது கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட்டு வந்து ஒரு 5-6 தடவை நீங்கள் வந்து பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்துடும். அவ்வளவுதான். இப்போ அது எவ்வளோ பவராக அடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். கொஞ்சம் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ரொம்பவே பவராகவே அடிச்சிச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். வில் நம்ம வந்து எங்கேயாவது காட்டில் எதுவும் சர்வைவல் வந்து கிட்டாக வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது முன்னொரு காலத்தில் இதை தானே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.